ஆண்டவரும் இரட்சகருமாய கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். அநேக தேவ ஊழியர்கள் திருச்சபையின் பாஸ்டர்ஸ் வந்திருக்கீங்க, உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளில் கூட ஒரு அருமையான வசனத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். சங்கீதம் 85:6, உமது ஜனங்களில் உண்மையில் மகிழ்ந்திருக்கும்படி நீர் எங்களை உயிர்ப்பிக்க மாட்டீரோ? வில் யூ நாட் ரிசீவ் as again that your people may rejoice in you? அவரில் மகிழ்ந்திருக்கும்படி நம்மை உயிர்ப்பிக்கும் ஆண்டவர். ஈரான் ஈராக் 2 நாட்டுக்கும் சண்டை நடந்துருந்தது, ரொம்ப நாளாக நடக்கு. ஈராக் கொஞ்சம் பெரிய நாடு. அவர் தான் அந்த அதிபர் பேர் மறந்துட்டேன், ரொம்ப அண்டர்கிரவுண்டு கட்டி வச்சிருந்தார். அமெரிக்கா அவரை கொண்டுட்டு சதாம் ஹுசேன். ஈரான் சின்ன நாடு. ஈரானுள்ளேருந்து நிறைய கைதிகளை ஈராக் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. ஒரு 20 கைதிகளை கொண்டு போயிட்டாங்க. அந்த கைதிகளெல்லாம் ஷூட் பண்ணுச்சு ஈராக். லைனாக வர வச்சு ரேஷன் கடையில் அரிசி கொடுக்குற மாதிரி ஷூட் பண்ணாங்க. சுட்டோன்னே ரத்தம் வெளியே வந்தது, செத்து போனான். பொத்துன்னு விழுந்துக்கிட்டு இருக்கான். 2வது நின்று ஒரு நபர் இப்போ நம்மளை சுட போகிறாங்க நினச்சி மயங்கி பொத்துன்னு விழுந்துட்டான். அந்த இடத்துல மயங்கி ஒரு சுடுமுனே பொத்துன்னு விழுந்துட்டான். இப்போ நானும் ஆண்ட்ரும் வையாங்களேன், இப்போ நீ ஷூட் பண்ணிட்டாங்க, நான் கீழே விழுந்துட்டேன். அண்ணனுக்கே இந்த நிலைமைன்னு அவர் மயங்கி விழுந்துட்டார். அவர் விழுந்துன்னா என் ரத்தம் அவர் மேலெல்லாம் கொட்டிடுச்சு, அசையவே இல்லை. அந்த 20 கையிலும் சுட்டுட்டு இவனை பார்த்தா இவன் செத்து போகிறான். மயங்கி விழுந்தவன் செத்து போனான்னு நினச்சிட்டு விட்டுட்டு போயிட்டாங்க. விட்டுட்டு போன பிறகு அவங்க போய் ரொம்ப நேரம் கழிச்சு அவனுக்கு மயக்கம் தெளிஞ்சுது. மயக்கம் தெளிஞ்சு பார்த்தா அவன் மேலே ரத்தம். நம்மளையும் சுட்டிருக்காங்க, நம்ம பிழைச்சிக்கிட்டோம். இன்னும் பார்த்தா எங்கேயுமே காயம் இல்லை, இன்னும் மேலெல்லாம் பிளட்டு, அடுத்தனுடைய ரத்தம். அப்போ தான் சொன்னானா, என் நண்பர் தன் உயிரை கொடுத்து என்னை மீட்டு கொண்டார், அவருக்கு நன்றினாரா. ஒருவேளை வானத்தையும் பூமியும் படைத்த தகப்பன் அவரை இந்த உலகத்திற்கு அனுப்புவதன் நோக்கமே யோவான் 3:16 சொல்லுது, தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே விசுவாசி நிலைக்கும்படி அவர் இந்த உலகத்தில் நம்ம கொடுத்து அவர் என்ன பண்ணார், நம்மேல் அன்பு கூர்ந்தார். அவராலே நாம் பிழைக்கும்படி அவர் பண்ணி என்ன பண்ணாரு, அநேகரை மீட்கும் பொருளாய் தன் ஜீவனை கொடுப்பதற்காக இந்த உலகத்துக்கு வந்தார். எல்லோரையும் மீட்கும் பொருளாய் அவரை கொடுப்பதற்காக இந்த உலகத்துக்கு வந்தார். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரத்தில் சொல்றப்போ, எல்லா மனிதரும் ரட்சிக்கப்பட வேண்டும், சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும், கடவுள் ஒருவரே, அவரால் என்று வேறு ஒருவராலும் என்னல்ல ரட்சிப்பு இல்லை. அவர் ரட்சிப்பு கொடுப்பதற்காக இந்த உலகத்திற்கு வந்தார். ஒருவேளை இப்போ நம்ம ஒவ்வொருத்தரும் ஒரு திட்டம், இப்படி தான் இருக்கணும் வாழ்க்கையில், இப்படிலாம் முன்னேறணும். ஆனால் இயேசு இந்த உலகத்தில் வந்த நோக்கமே மரிப்பதற்காகவே இந்த உலகத்திற்கு வந்தார். மரணம், லாசர் உயிரோடு எழுந்தார், பின்னால் உயிரோடு எழுந்தார், ஆனால் மரித்தார். அந்த மரணம் லகுவான மரணம். ஆனால் பிறரால் கொலை செய்யப்படும் என்று அறிந்து தன்னை இந்த உலகத்திற்கு கொடுப்பதற்காக வந்தார். அதுதான் ரோமர் 5:8-9 சொல்றாரு, நாம் பாவிகளாயிருக்கையில் தேவன் தம்மேல் அன்பை விளங்க பண்ணினார். நான் பாவிதான், நான் பாவியான மனிதனா, ஆனால் ஆண்டவர் எனக்கு அன்பை கொடுத்தார். லூக்கா 7ஆம் அதிகாரம் கடைசி பகுதியில் ஒரு பாவியான பெண் இயேசுவின் பாதத்திலிருந்து தொட்டு முத்தமிடுறாங்க. அவங்க முத்தமிடுறப்ப அவனுடைய கண்ணீர் அவருடைய பாதத்தில் விழுது. ஐயோ, என் கண்ணீர் இயேசுவின் பாதத்தில் விழுந்தேன்னு எடுத்து அந்த அம்மா அந்த முந்தானியோ இல்லை மேல் துணியவோ எதோ எடுத்து அந்த அம்மா அவரை துடைக்குது. காலை தொடச்சி பரிமள தலையில் ஊற்றி முத்தமிடுது. அவர் சொல்றாரு, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. ஏன்னா பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தாருங்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிக்கும் பாத்திரமானது. 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்றாரு, அவர் நம் பாவிகளாய் இருக்கையில். ஒருவேளை இயேசு கிறிஸ்து ஒரு நல்லவனுக்கு வரல, நான் விபச்சாரம் பண்ணிட்டேன் அதனால எனக்கு எய்ட்ஸ் வந்துருச்சு, நான் சிகரெட் பிடிச்சேன் அதனால லங்ஸ் கெட்டி எனக்கு ஆஸ்மா ட்ரபிள் வந்துருச்சு, நான் குடித்தேன் அதனால் லிவர் கெட்டு போய் சாக போகிற நிலைமையில் இருக்கிறேன், இல்லை நான் பிறரை கொலை பண்ணிட்டேன். இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா போன வாரத்தில் ஒரு கடை இருக்குது,
திருநெல்வேலியில் சூப்பர் கடை. அந்த நாட்டுக்கோழி புரோட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப நம்பர் 1 கடை திருநெல்வேலி. ஆமாம், அந்த கடை பேர் எனக்கு ஞாபகமே வராது சட்டுன்னு. ரொம்ப நல்லாயிருக்கும் புரோட்டாவும் நாட்டுக்கோழியும். அந்த கடையில் பாருங்கள், ஒரு தம்பி ஜெயிலிருந்து வெளியே வர்றார். அடுத்த 3 நாள் கழித்து கல்யாணம் பண்ண போகிற பொண்ணை கூட்டிகிட்டு வர்றான் அந்த கடையில் சாப்பிட்றதுக்கு. சாதாரணமாக ஒரு ஆள் சாப்பிட்டா ஒரு 600 700 பில் வரும். அவ்வளோ குவாலிட்டி இருக்குது, அவ்வளோ விலை இருக்குது, நிறையா பொருள் இருக்குது. அங்கே ஒரு லெமன் மின்ட்டு கொடுப்பாங்க, ரொம்ப டெரிஃபுல்லாக இருக்கும் லெமன் மின்ட்டு. இல்லை முடிஞ்ச பிறகு கேட்டால் தான் கொடுப்பான். அது விலை 30 50 ரூபாயோ 100 ரூபாயோ லெமன் மின்ட்டு. மனைவியோடு நல்லா சாப்பிட்டுட்டு வெளியே வந்த ஸ்பீடில் அவனை வெட்டிட்டாங்க, ஸ்பாட் அவுட்டு. அவன் 24 கொலை வழக்கு அவன் மேலே இருக்கான். 20 பேரை என்னவோ கொலை பண்ணியிருக்கானா. 23 வயசு தான். எத்தனை வயசு? ஆனால் 23 வயசு 20 கொலை பண்ணவனுக்கு அவனுக்கு உயிருக்கு என்ன இல்லை, சேஃப்டி. இப்போ நான் வந்தேன் என் டிரைவர் கூட, சாதாரணமாக வந்தேன், ஒன்றுமே இல்லை, இப்போ தனியாக போக போகிறேன். எனக்கு கடவுள் என் கூட இருக்கிறார். ஆனால் பெரிய ரவுடி என்ன பண்ண முடியாது, கொலை பண்ணவனோ கட்ட பஞ்சாயத்து பண்ணவனோ என்ன முடியாது, தனியாக 10 பேர் எஸ்கார்டு. அந்த 10 பேரில் ஒருத்தவனும் போட்டுருவான் காசு வாங்கிட்டு. ஆனால் அப்படிப்பட்ட மனிதனும் அதுதான் மரணம். அந்த அண்ணா இயேசு பிறரை மீட்கும் பொருளாய், அதுதான் ரோமர் 5 8 9 படிங்க. அது தொடர்ச்சியாக ரோமர் 8:32 படிங்க. ரொம்ப சிறப்பான வார்த்தைகள் அந்த ரோமர் 5 8 9. நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே, நான் பாவிகளாக இருக்கையில் அவர் எனக்கா என்ன பண்ணார், மரிச்சிட்டாருன்னு சொல்கிறார். அந்த ரோமர் 8:32 பாசுங்க. தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நான் பிழைக்கும்படி என்ன சொல்கிறாரு, ஒரே பேரானாலே அவர் பிழைக்கும்படி அவர் என்ன பண்ணார், வாசிமா, தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தான்னு சொல்லுது. 1 யோவான் 4:9 வாசிங்க. இவ்வாறு சொல்லுது, தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்திலே அனுப்பினதால், தேவன் நம்மேல் வைத்த அன்பு எப்படிப்பட்ட அன்பு பாருங்க. ஏன்னா வானத்தை பூமி படைத்த ஆண்டவர் பார்க்கிறாரு, ஆபிரகாம்ங்கிற ஒரு மனிதனை தனக்கென்று ஏற்படுத்துகிறார். இந்த வேதத்துடைய ஹிஸ்டரியை பார்க்குறப்போ அதிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். அது வெறுமையாக இருந்தது, ஒழுங்கின்மையாக இருந்தது. அந்தகாரத்தில் இருளின் மேல் அந்தகாரம் காணப்பட்டது, ஜலத்தின் மேல் தேவ ஆவியானவர். இருட்டு இருந்துச்சு, தண்ணி இருந்துச்சு, வெளிச்சம் இல்லை. முதலாவது வெளிச்சம் உண்டாக கடவுதுங்கிறார். வெளிச்சம் உண்டான பிறகு காற்றை உருவாக்குறார். காற்றை உருவாக்கின பிறகு மரம் செடி கொடிகளை உருவாக்குறார். எல்லாத்தையும் 5 நாட்கள் உருவாக்கி பார்த்துட்டு 6ஆவது நாள் உயிரினங்களை உருவாக்குறார். ஃபஸ்ட்டு காலையிலேருந்து மத்தியானம் வரையும் உயிரினங்கள் மீன்ஸ் விலங்குகள், ஊரும் பறவைகள், பறக்கும் பறவைகள் எல்லாம் உருவாக்குறார். அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கு பேசுகிற சக்தி கொடுக்கல, அது பிறட்ட ஒன்றுமே சொல்லாது. மத்தியானத்துக்கு மேலே பார்க்குறார், தம்முடைய சாயலாக மனிதனை உருவாக்குறார். அவனுக்கு பேசுகிற ஒரு சக்தியை கொடுக்குறார், சிந்திக்கும் ஒரு ஆற்றலை கொடுக்குறார், நன்மை தீமை அறிந்து கொள்ளும் ஒரு சக்தியை கொடுக்குறார். அவன் தான் விலங்குகளுக்கு பேரிடுறான், சிங்கம், புலி, கரடின்னு. ஆனால் அந்த கரடிக்கு கரடின்னு என்ன பண்ணாது, பேர் தெரியாது. இப்போ இவரை ஜெயராஜ் ஐயான்னு அவருக்கு பேர் தெரியும், அவங்க அம்மா அப்பா வச்சுட்டாங்க. அதனால் அவருக்கு ஜெயராஜ் ஐயா, வடமதுரை, அவங்கெல்லாம் என்ன, அவருக்கு மாமா அவர் எல்லாத்துக்கும். அதே மாதிரி இவரை பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரூ, திருக்கண்டலம், ஃப்ரம் காசிமேடுன்னுவார், தண்டையார்பேட்டை காசிமேடுன்னுவார். அதனால் அவர் யாருன்னு அவருக்கு தெரியாது. அவருக்கு தெரியும், ஆனால் விலங்கினங்களுக்கு என்ன தெரியாது, நம்ம தான் சொல்கிறோம் பாம்புன்னு. பாம்புக்கு தெரியுமா பாம்புன்னு தெரியாது. மனிதனுக்கு அவளை சிந்தனை கொடுத்து ஒன்றே ஒன்று சொல்கிறாருப்பா, நீ இதை சாப்பிடாதங்கிறார். மனிதனுடைய பெஸ்ட் குவாலிட்டி கீழ்ப்படிய மாட்டான். செஞ்சு பார்த்தானே, ஸ்கூலில் இன் பண்ண சொன்னால் இன் பண்ண மாட்டான், இன் பண்ணாதரானா இன் பண்ணுவான். ஸ்கூலில்
அது மனிதனுடைய தனித்தன்மை, கீழ்ப்படியாமை. அதை சாப்பிடாதன்னாரு. சர்பம் வந்துச்சு, பாருப்பா எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இப்போ எனக்கு சுகர் பேஷண்ட்டு, திருச்சியிலேருந்து மாம்பழம் வரும், இமாம் பசந்து, 1 கிலோ 250 ரூபா, 250 1 கிலோ. அந்த கல் வைக்காத பழம், ஒரு பீஸ் சாப்பிட்டிங்கன்னா 2 பழம் சாப்பிட்டா தான் டேஸ்ட்டே அடங்கும். 2 உதடும் ஒட்டும். இந்த மல்கோவா, மால்டா இதெல்லாம் விட பெருசு, சூப்பர் பழம். ஆனால் சுகர் 1 வருஷத்துக்கு குறையாது. பலாப்பழம் சீசன், டேஸ்ட்டு தான் பார்க்க ஆரம்பிப்போம். 4 சொலை 10 நாள் சுகர் குறையாது. இதுதான் மனிதனுடைய தன்மை. இதுதான் கீழ்ப்படியாமை. அப்போ பார்க்குறாரு, அந்த கூட்டத்தை அழிக்கிறாரு. அழித்து நோவா மூலம் ஒரு சந்ததியை உருவாக்குறாரு. அந்த சங்கதியை அடங்கலை. கடவுளுக்கு மேலே போகணுன்னு பாபில் கோபுரத்தை கட்டுறான், ஆதியாம் 11. அதுக்கப்புறம் பார்க்குறார், சரி தனக்குன்னு ஒரு கூட்டத்தை ஏற்படுத்தின ஆபிரகாமை வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த மனிதன். நெகேமியா 9:7 சொல்லுது, கல்லேறுன்னு ஊர் பட்டணத்திலிருந்து அவனை அழைச்சிட்டு வர்றார். நெகேமியா 9:7 சொல்கிறார். யோசுவா 24:2 நதிக்கு அப்புறத்தில் வேறு தேவர்களை சேவித்து கொண்டிருந்தான். அவன் உண்மையுள்ளது என்று ஆண்டவர் அழைச்சிட்டு வர்றார். 9:7 சொல்வார். அந்த ஆபிரகாம்கிட்ட ஒரு உடன்படிக்கை பண்ணுறார். அந்த உனக்கும் என் சந்ததிக்கும் ஒரு நித்திய உடன்படிக்கை. அந்த ஆபிரகாமுக்கு ரொம்ப நாள் குழந்தை இல்லை, குழந்தை பிறக்குது. அவன் உண்மையாக அன்பு இருக்கான் டெஸ்ட் பண்ணுறதுக்கு அவன் குழந்தைய கொண்டே பலியிடுறாங்கிறார், வெட்டிடுங்கிறார். அவன் உண்மையே சொல்லலை. 100 வயசு, அவர் அழைக்கிறப்ப 75 வயசு, ஆதியாம் 12. 100 வயதில் குழந்தைய கொடுக்குறாரு. 99 வயசுக்கு அப்புறம் அந்த குழந்தைய சாகடினு ஒன்றுமே சொல்லலை, சாகடிக்க போகிறான் விசுவாசத்தோடு. அப்போ பார்க்குறார், ஒரு மனுஷன் வார்த்தை கீழ்ப்படிந்து இந்த உலகத்தை அவனுக்கு வாழ்விற்க தன் குழந்தையே, தன் மகனையே ஒப்பு கொடுக்குறானே, நான் ஏன் என் மகனை கொடுக்கக்கூடாதுன்னு நினச்சி தான் உங்களை நீ மீட்டு கொள்வதற்காக தன் ஜீவனை கொடுக்கிறேன். இப்போ கடவுளுக்காக நம்ம ஆடு கொடுக்குறோம், மாடு கொடுக்குறோம், கோழி கொடுக்குறோம், எல்லாம் கொடுக்குறோம். ரத்தம் சிந்து இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. அப்போ ரத்தம் சிந்திருப்ப மட்டும்தான் பாவ மன்னிப்பு நிச்சயம் இருக்குது. அதுதான் லேவியராமத்தில் சொல்கிறப்போ சர்வாங்க தகன பலி, பாவ நிவாரண பலி. ஆதியாகமம் 29ஆம் அதிகாரத்தில், யாத்ராகமம் 29ஆம் அதிகாரத்தில் மோசேயை கூப்பிட்டு ஆரோனை பரிசுத்தப்படுத்துவதற்கு ஒரு மாட்டை பிடிச்சு அடித்து அந்த ரத்தத்தை அவன் மேலே தொழி, அவனுக்கு ஒரு விடுதலை கிடைக்கும்னு சொல்கிறார். ரத்தம் சிந்துதல்ங்கிறது நாம் கூட ஆடு வெட்டுறோம், கோழி வெட்டுறோம். ஒரு சினிமாவில் கேட்பால, ஆடு வெட்டலையா, நான் ஆடு வெட்டலையா. ஆனால் நம்ம ஆண்டவர், வானத்தையும் பூம்படைத்த ஆண்டவர் தன்னுடைய சொந்த குமாரனை அனுப்பி ரத்தத்தை சிந்தி உங்களை மீட்டு கொண்டார். அந்த மீட்டு கொண்ட ஆண்டவற்றை நம்ம பார்க்குறப்போ அவர் நமக்கு விடுதலை தரும் ஆண்டவர், நமக்கு வாழ்வு தரும் ஆண்டவர். அந்த ஆண்டவரை நோக்கி யாரெல்லாம் பார்க்குறோமோ அவர் நிச்சயமாக அந்த பாவியான பெண் ஆண்டவரை நோக்கி பார்த்ததால் அவளுக்கு ஒரு விடுதலை கிடைச்சிது. யார்? இப்போ இந்த வில்லியம் ஐயா பார்த்தீங்கன்னா அவர் ஒரு பாஸ்டர், வேட்டியும் ஜிப்பாவும் போட்டிருக்காரு, ஒயிட் பேண்ட் ஒயிட் ஷர்ட் போட்டார். எதுக்குங்க வேட்டியும் ஜிப்பாவும் போட்டால்? மரணப்படுக்கைக்கு போயிட்டார். பல வியாதி, அவர் அறியாத பயம், சுகர் வியாதி, லிவர், பயங்கர ப்ராப்ளம், மறித்து விடுவேங்க நம்பிக்கை வந்துடுச்சு. அப்போ ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்தாராம், இல்லைம்மா நான் பேண்ட் ஷர்ட் போடல, வேட்டி சட்டை ஜிப்பா பாஸ்டர் சாம் சுந்தர் மாதிரி ஜிப்பா போட்டுக்கிறேன்னாராம். அவர் ஒப்பு கொடுத்து ஜெபித்ததால் இப்போ அவர், நீங்கள் முடிஞ்ச பிறகு கேளுங்க நான் சொன்னது உண்மையா இல்லையான்னு, அது உண்மையான காரியம். நாமும் ஆண்டவற்றை நம்ம ஒப்பு கொடுக்குறப்போ அந்த ஆண்டவர் நமக்கு விடுதலை கொடுக்கும் ஆண்டவர், அந்த ஆண்டவர் நமக்கு வாழ்வு கொடுக்கும் ஆண்டவர். அந்த ஆண்டவர் கிருபை உள்ளவர். அந்த ஆண்டவற்றை நம்ம எப்படி கிடைக்கணும்னா, டேவிட் பிரெய்லிங்கிற ஒரு ஊழியக்காரர் சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, கடவுள்கிட்ட நம்ம காத்திருந்து ஜெபிக்கணும். எவ்வளோ நேரம் நம்ம கடவுள்கிட்ட கேட்குறோமோ, மத்தேயு 6:8 சொல்கிறாரு, உன்னுடைய தேவைகள் எனக்கு தெரியுங்கிறார். எனக்கு இப்போ என்ன பிரச்சனை இருக்குன்னு அவருக்கு தெரியும். என் பிரச்சனையின் மத்தியில் தெரியும், இருந்தாலும் கேளுங்கள் தரப்படும்,
தட்டுங்கள் திறக்கப்படும் சொல்றார். அந்த டேவிட் பிரெய்லிங்கிற ஆப்பிரிக்கா கண்டத்தில் ஊழியத்துக்கு போனாராம். திடீர்னு ஜெபம் பண்ணணும்னு தோண்டிச்சுன்னா நடு காட்டுக்குள்ள அடர்ந்த மிருகங்கள் நிறைந்த பகுதியில் உட்கார்ந்து ஜெபம் பண்ணுவாராம். கவலையே பட மாட்டாராம். அந்த ஜெபத்தினால அவரோட ஊழியத்தில் பயங்கரமான ஒரு வளர்ச்சி ஆண்டவர் கொடுத்தார். அந்த டேவிட் பிரெய்லி தான் ஒரு சின்சியராக மக்கள் மத்தியில் வேலை செஞ்சிருக்கிறார். மன்றாட்டின் ஜெபம் சொல்கிறார். அந்த அந்த ஜெபிக்கிறப்போ உடம்புல இருந்து இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறப்போ கெத்செமனில் ஜெபிக்கிறப்ப என்ன வந்தது? வேர்வை இரத்தமாக வந்துச்சு. நம்ம ஆண்டவற்றை எவ்வளோ நேரம் காத்திருந்து முழு இருதயத்தோடும் முழு மனதோடும் வேலை செய்கிறோமோ ஜெபிக்கிறோமோ அந்த ஜெபத்தை கேட்டு விடுதலை கொடுக்கும் ஆண்டவர். அந்த செவிலியருங்கிற ஒரு கூட்டத்துக்கு ஒரு செவிலியருங்கிற மக்களை, அதாவது மனுஷனை சாப்பிட்ற ஒரு கூட்டமாக ஆப்பிரிக்கா கண்டத்தில் மனுஷனை சாப்பிட்ற கூட்டமா, அந்த கூட்டத்துக்காக அவர் ஒருத்தம் கூட ரட்சிக்கப்படலை. ஆனால் அவர் அந்த கூட்டத்தில் போய் தன் மனைவி பிள்ளைகளோடு ஆண்டோட்ட காத்திருந்து ஜெபித்ததால் அவர் போகிறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னால் ஒரு கப்பலில் 20 பேரை பிடிச்சு வெட்டி சமைச்சு சாப்பிட்டானாம். 20 மனுஷனை. ஆனால் அவர் போகிறப்போ ஒருத்தம் கூட கிறிஸ்தவம் இல்லையாங்க. ஒருத்தர் கூட கிறிஸ்தவர் இல்லை. அவர் அங்கே ஜெபித்த ஜெபம் பயந்தான். எப்போ சாப்பிடுவான்னு தெரியாது. ஆனால் முதல் ஒரு ஞானஸ்தானம் ரட்சிப்பு. அவர் வர்றப்போ அந்த போர்டில் எழுதியிருந்தாங்களாம், நீங்கள் வர்றப்போ ஒருத்தர் கூட கிறிஸ்தவர் இல்லை இந்த உலகத்தில், இந்த கிராமத்தில். நீங்கள் இங்கிருந்து போகிறப்போ கிறிஸ்தவன் இல்லாத மனிதனே இல்லைன்னு எழுதினாங்களாம். எல்லா கிறிஸ்தவனாக மாறிட்டானா. ஒருவேளை இந்த கிராமத்தில் அருமையான சக்கரியா ஐயா வந்திருக்கிறாரு. லூக்கா 1ஆம் அதிகாரத்தில் சொல்கிறப்போ அவர் நீதிமான், வேதம் சொல்லுது சகரியாவை பற்றி. அதனால் அவருடைய விண்ணப்பத்தை ஆண்டவர் கேட்டார். அவர் போகிறப்போ அந்த இதே மாதிரி ஆல்ட்ரு இயேசு கிறிஸ்து வர்றதுக்கு முன்னால் இதில் ஒரு திரைச்சீலை உள்ள ஊழியர்கள் தான் வருவாங்க. ஊழியர் ஜெபம் பண்ணிவிட்டு வெளியே ஒரு சிலர் செத்து பாடியாக கூட வருவாங்க. 10 பேர் ஒருத்தர் தான் உயிரோடு வருவார், 9 பேர் செத்து போவான். தப்பு பண்ண ஆண்டவர் உள்ளே அடிச்சிருவார். அதனால் நிறைய பேர் ஊழியக்காரனாக பயப்படுவான். அதனால் திரைச்சீலை போட்டிருந்தாங்க. நான் இயேசு கிறிஸ்து சிலுவையில் ரத்தம் சிந்தி மறிக்கிறப்போ தேவாலயத்தின் திரைச்சீலை 2ஆக கிழிக்கப்பட்டுச்சு. எதுக்குன்னா நீங்களும் நானும் ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கணும். ஆண்டவர்கிட்ட நீங்கள் நான் ஜெபித்து கேட்கிறப்போ அந்த ஆண்டவர் நமக்கு விடுதலை கொடுக்கும் ஆண்டவர். அந்த விடுதலை கொடுக்கும் ஆண்டவற்றை தகப்பனே எனக்கு விடுதலை கொடுங்க, என்னை ஆசீர்வதிங்க, உங்களுடைய கிருபை எனக்கு தாங்க தகப்பனே. ஏன்னா 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 4லிருந்து 6 வசனங்கள் வாசித்தோம்னா, மத்தேயு 20:28 சொன்னீங்கன்னா அநேகரை மீட்கும் பொருளாய் தன்னை ஜீவ பலியாக கொடுக்க வந்தார். எபிரேயர் 3:13-22 சொல்றாரு, இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே அநேகரை மீட்டார். எபிரேயர் 9:22 சொல்றாரு, ஆட்டுக்கடா வெள்ளாடு இல்லை உங்களுக்கு பலி, ரத்தம் உங்களுக்கு விடுதலை கொடுக்காது. இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை ரட்சிக்கும். இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களை, இயேசுவை நோக்கி யார் பார்க்கிறோமோ முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் முழு சிந்தையோடும் தகப்பண்ட யார் தகப்பனே எனக்கு விடுதலை கொடுங்க நீங்க கேட்கிறப்போ உங்களுக்கு ஒரு விடுதலை கொடுக்கும் ஒரு உயிருள்ள ஆண்டவர். அதுதான் நமது ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்கும்படி நீர் எங்களை உயிர்ப்பிக்க மாட்டீரோ. அந்த தாவீது சங்கீதம் 85 ரொம்ப தெளிவாச்சு வாசிக்கிறார். சங்கீதம் 85 ரொம்ப ஒரு சிறப்பான தாவீதின் சங்கீதம். ஏன்னா தாவீதை பார்க்குறப்போ அவர் எப்போவுமே மரண பயம். அவர் இன்ட்ரடக்ஷனை யாரு? குலியாத், மாமிச மலை, 8 அடியோ 9 அடியோ 200 கிலோ எடை. அவர் தூக்கி போட்டுருவான் யாரையும், பயங்கர பவர். ஆனால் அந்த மனுஷன்ட தாவீது சொல்றார், நீ ஈட்டியோடும் கேடகத்தையும் வருகிறாய், நான் ஜீவனுள்ள தேவனுடைய நாமத்தினால் உன்னிடத்தில் வருகிறேன். இந்த ஈட்டி, கத்தி, வாட்டர் ப்ரூஃப், புல்லட் ப்ரூஃப்லாம் எனக்கு வேண்டாம். ஒரு கூழாங்கல், நான் ஆடு மேய்க்கிறப்ப அந்த கூழாங்கல் தான் இருக்கும், உண்டிகோல். அந்த நரியோ எதுவோ அதை பிடிக்கிறப்போ
அந்த உண்டிக்கல் ஒரே அடியில் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இது ஒன்று போய் எனக்கு ஆண்டவர் கொடுத்த ஆயுதங்கிறான். நான் ஜீவனுள்ள தேவனுடைய நாமத்தினால் வருகிறேன். என்ன சொல்றா? தென் உயிருள்ள தகப்பனுடைய நாமத்தினால் வருகிறேன். அதுல ஜெயிச்ச உடனே அங்க இருக்க மக்கள் பாடினாங்க, சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றதோ பெரிய ஆளாயிட்டார். இப்போ கடவுள் கூப்பிட்டு உன்னைய ராஜாவாக்க போறேன்ட்டார். தொட்டுட்டார். சாமுவேல் வந்து தலையில தொட்டார். இப்ப ராஜா. ஆனா ராஜாவாகல. இப்போ பார்த்தா சவுல் அவளை விரட்டுறார். ஓடுறான் ஓடிக்கிட்டே இருக்கிறான். ஒரு இடத்துல சொல்லுவான், தெள்ளு பூச்சை போய் விரட்டுறீங்களப்பா. தெள்ளு பூச்சைன்னு என்ன தெரியுமில்ல? மழை பெஞ்சோன்னு ஒரு பூச்சி வருது இல்லை, ஒரு வேகமான லைட்டு போட்டால் எல்லா பூச்சியும் செத்துப்போம். சாதாரண ஒரு பூச்சி. அந்த எண்ணெய் கட்டி பேப்பரை தொங்க விட்டு அதில் ஒட்டினோன்னா விட்டு ஈசல் தெள்ளு பூச்சி ரெண்டும் ஒன்று தான். எல்லாமே ஈசல் தான், கரெக்டு ஈசல் தான். தெள்ளு பூச்சிங்கிறது கொஞ்சம் அதோட பெருசாக இருக்கலாம், நம்ம பார்த்ததில்லை. தெள்ளு பூச்சி போய் தேடுறியாங்கிறான். ஆனால் பின்னால் சொல்கிறான், அவரால் முடியாத காரியம் அவர் என்ன பண்ண முடியல, டச் பண்ண முடியல. ஆண்டவர் சொல்ல, உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறார். அதுதான் 85:6 சொல்ல, ஜனங்கள் உண்மையில் மகிழ்ந்திருக்கும்படி நீர் எங்களை உயிர்ப்பிங்கப்பா. நாமும் கடவுள்கிட்ட கேட்குறப்போ, ஐயா நான் இவ்வளோ வியாதியாக இருக்கேன், இவ்வளோ துன்பமாக இருக்கேன், இவ்வளோ மரண பயத்தில் இருக்கேன், எனக்கு ஒரு விடுதலை தாங்கப்பா. உம்முடைய கிருபை எனக்கு தாங்க தகப்பனே, உம்முடைய இரக்கத்தை எனக்கு தாங்க தகப்பனே, உம்முடைய வழி இடத்துல எனக்கு தாங்க தகப்பனேன்னு கேட்குறப்ப, யாராக இருந்தாலும் நீங்கள் கிறிஸ்தவனாக இருக்கலாம், ஞானஸ்தானம் வாங்கியிருக்கலாம், வாங்காமல் இருக்கலாம், கிறிஸ்தவத்துக்கு எதிர்மறையான மக்களாக கூட இருக்கலாம். ஆனால் ஆண்டவர்கிட்ட கேட்குறப்போ, ஒரு பாஸ்டர் அவருக்கு 2 காதும் கேட்காது. அவர் பையனுக்கு ஒரு வியாதி 2 வயசில். என்ன வியாதினா விக்கல். ஒரு விக்கல் வந்துக்கிட்டே இருக்கும். அப்படி வந்துக்கிட்டே இருக்குமா, பல மணி நேரம் விடாதான். எத்தனையோ புனித தலங்கள் கூட்டு போனாராம், எத்தனையோ யாத்திரைகள் போனார். அந்த பையனுக்கு கடவுள்கிட்ட பல முறை முடி கொடுத்துருக்காரு. தாடி ஷேவ் பண்ணாமல் இவ்வளோ உயரம் தாடி வந்துருச்சு. 2 வயது பையன் 3 வயது வரை அந்த விக்கல் நிற்கவே இல்லை. பஸ்ஸில் போனால் ட்ரெயினில் போனால் எல்லாம் வேடிக்கையாக பார்ப்பாங்களாம். கடைசியில் வாழ்க்கையே சோர்ந்து விட்டார். சோர்ந்து விட்ட நிலைமையில் இதேமாரி ஒரு சர்ச்சில் ஒரு கன்வென்ஷன் கூட்டம் நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த சர்ச் இருக்குது, அவர் இருக்க சர்ச்சு இருக்குது. இப்போ அவர் அந்த இடத்துல இருந்து அந்த சர்ச்சுக்குள்ளே வரல. அவர் வந்து கிறிஸ்துவருக்கு ஆப்போசிட்டானவர். ஆனால் அந்த வீட்டில் இருந்து கேட்டாரா, என் பிள்ளைக்கு ஒரு விடுதலை கிடைக்காதா, என் பிள்ளைக்கு ஒரு ஆசீர்வாதம் கிடைக்காதா, என் பிள்ளையை பாதுகாக்க மாட்டீங்களா, நீங்கள் உங்கள் கடவுள் விடுதலை கொடுப்பான உண்மை, என் ஜனங்கள் உண்மையை மகிழ்ந்திருக்கப்படி எங்களை உயிர்ப்பிக்க மாட்டீரோ என்ற வார்த்தையின்படி நீர் எங்களுக்கு விடுதலை கொடுக்க மாட்டீரா, எங்களை ஆசீர்வதிக்க மாட்டீரா, என் பிள்ளைக்கு விக்கல் நிற்கலையப்பா, 1-2 வருஷம் ஆயிட்டு விக்கல் இருந்துக்கிட்டே இருக்கப்பா, 2 வயதில் ஆரம்பித்த விக்கல் 3 வயசு ஆயிடுச்சு, ஒரு விடுதலை கிடைக்காதா? ஏக்கத்தோடு அந்த இடத்துல அவர் வீட்டில் முட்டி போட்டு ஜெபம் பண்ணாரா. ஆண்டவர் ஜெபத்தை கேட்டு அந்த விக்கல் அப்போ நின்றுச்சான். இன்னைக்கு அந்த பையன் 24-25 வயது பையனாக இருக்கிறான். அவர் ஒரு பாஸ்டாக இருக்கார். அந்த உயிருள்ள ஆண்டவர் உங்களுடைய இந்த உடன்படிக்கை ஆராதனையில், இந்த உடன்படிக்கை திருச்சபையில் வந்திருக்கிறாரு. அவர் விடுதலை கொடுக்கும் ஆண்டவர். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் ஒரு காலம் வெட்கப்பட்டு போனதில்லை. தகப்பனே எங்களுக்கு ஒரு விடுதலை கொடுங்க, எங்களை ஆசீர்வதிங்க, உங்களுடைய கிருபை எங்களுக்கு தாங்க தகப்பனே, உங்களுடைய இரக்கத்தை எங்களுக்கு தாங்க தகப்பனே நோக்கி பார்ப்போமா. யாரெல்லாம் இப்போ உண்மை நோக்கி பார்த்துருக்காங்க, இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி ரட்சிக்குமா தன்படி தம்முடைய ஒரே பேரானால் குலைக்கும்படி பிழைக்கும்படி தந்தருள் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தீங்கப்பா. அந்த குமாரனை யாரெல்லாம் இப்போ பார்த்து, தகப்பனே என்னுடைய வியாதி, என் குடும்பத்தில் பரம்பரை வியாதி, இந்த வியாதிப்பா, இதிலிருந்து எனக்கு விடுதலை கிடைக்காதா? எங்கள் தாத்தா அந்த வியாதினால் இறந்துருக்காங்க, எங்கள் அப்பா அந்த வியாதினால் இறந்துருக்காங்க, எனக்கு இப்போ 35-38 வயதில் இந்த வியாதி வந்திருக்கு, என் பிள்ளைகள் வாலிப பிள்ளைகளப்பா, திருமணம் முடிக்கலை, எனக்கு கொஞ்ச நாள் நீட்டி கொடுக்க மாட்டீங்களா, என் வியாதியிலேருந்து எனக்கு விடுதலை தரதா? ஏக்கத்தோடு ஒரு சகோதரர் ஜெபித்து கொண்டிருக்காங்கப்பா.
அந்த சகோதரனுக்கு ஒரு விடுதலை கொடுங்க தகப்பனே. ஒரு புதிய உடன்படிக்கை உனக்கும் என் சந்ததிக்கும் ஒரு நித்திய உடன்படிக்கை, புதிய உடன்படிக்கை. நீ சொந்த சகோதரத்துக்கு பெருமை பாராட்டாதவன் காணாத தேவனிடத்தை எப்படி பெருமை பாராட்ட முடியும்? சொந்த சகோதரத்தில் அன்பு கூறாதவன் காணாத தேவனிடத்தில் அன்பு கூற முடியும்னு ஒரு புதிய உடன்படிக்கை கொடுத்திருக்கீங்க தகப்பனே. அந்த உடன்படிக்கையின்படி அந்த சகோதரனுக்கு ஒரு விடுதலை தகப்பனே. இந்த கிராமத்தில் அந்த மகனுக்கு ஒரு விடுதலை நீங்க கொடுக்க போற தயவுக்காக கூட நன்றி தகப்பனே. எங்க குடும்பத்துல ஆண் வாரிசு இல்லப்பா, பெண் வாரிசு தகப்பனே. ஆண் பிள்ளைகள் பிறந்து இறந்து விடுகிறது. இருந்தா 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் தகப்பனே. ஒரு விசைக்கு ஒரு சாபம் எங்க குடும்பத்துல இருக்கு. அந்த சாபத்திலிருந்து எங்களுக்கு விடுதலை வராதா? அந்த சாபத்தில் எனக்கு ஒரு ஆண் வாரிசு கிடைக்காதா? ஏக்கத்தோடு ஜெபிக்கிற ஒரு அன்பு மகள்பா. அந்த மகளுக்கு அந்த சாபத்தை நீக்கி ஒரு விடுதலை கொடுக்க போற தயவுக்காக கூட நன்றி தகப்பனே. ஒரு விதமான ஹெட்டேக்கப்பா, ஒரு பக்கவாதம் ஒரு பக்கம் மட்டும் தலைவலி தகப்பனே. அந்த தலைவலியிலிருந்து எனக்கு விடுதலை கிடைக்காதா? ஏக்கத்தோடு உடைய ரத்தம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம் சொல்லி அந்த மகள் ஜெபித்து கொண்டிருக்காங்க. ஒரு விசை கூட மனமிறங்கி ஒரு புதிய விடுதலை இந்த மகளுக்கு நீங்க கொடுக்க போற தயவுக்காக கூட நன்றி தகப்பனே. உண்மை நோக்கி பார்த்த முகங்கள் ஒரு காலம் வெட்கப்பட்டு போனதில்லப்பா. ஒரு விசை கூட மனமிறங்கப்பா. உங்களுடைய பிரச்சனை இறங்கட்டும் தகப்பனே. இந்த உடன்படிக்கை திருச்சபையில இந்த கிளாம்பாக்கம் கிராமத்துல தகப்பனே உங்களுடைய வல்லமை இறங்கட்டும். இந்த கிராமத்து மக்களை நீங்க ஆசீர்வதிக்க போற தயவுக்காக கூட நன்றி தகப்பனே. ஒரு குடும்பத்துல அமைதி இல்ல தகப்பனே. கணவன் மனைவி பிரச்சனை தகப்பனே. அந்த பிரச்சனை நீண்ட வருஷமா போய்கிட்டு இருக்கு. ஒரு அமைதி இல்ல, டைவர்ஸ்ங்கிற ஒரு நிலைமையில போய்கிட்டு இருக்கு. எங்களுக்கு ஒரு அமைதியை கொடுங்க. எனக்கு என் மனைவிக்கு ஒரு நல்ல உடன்படிக்கை வேணும்னு ஏக்கத்தோடு ஒரு மகன் ஜெபித்து கொண்டிருக்காங்க. அந்த மகனுக்காக தகப்பனே ஒரு விடுதலை கொடுக்க போற தயவுக்காக கூட நன்றி தகப்பனே. ஒரு விசை கூட ஆசீர்வதிங்க. ஒரு விசை கூட என்ன நோக்கத்தோடு அழைத்து வந்தீங்களோ உமது ஜனங்கள் உண்மையில் மகிழ்ந்திருக்கும்படி நீர் எங்களை உயிர்ப்பிக்க மாட்டீரோ என்று சங்கீதம் 85:6 நீர் உயிர்ப்பிக்கிற ஆண்டவரப்பா, நீர் விடுதலை கொடுக்கிற ஆண்டவரப்பா, வாழ்வு கொடுக்கிற தகப்பன் அல்லவா. ஒரு விசை கூட ஏக்கத்தோடு ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நன்றி தகப்பனே. வந்திருக்கிற அநேக ஊழியர்கள் வந்திருக்காங்கப்பா. ஊழியர்கள் ஒவ்வொரு தேவையோடு ஒரு கண்ணீரோடு வந்திருக்காங்க. அவங்க தேவைகள் கண்ணீர் சந்திக்கப்பட, அவருடைய திருச்சபை ஆசீர்வதிக்கப்பட, அவங்க கிராமத்துல ஒரு அற்புதம் அடையாளங்கள் நடைபெற தகப்பனே. ஜூன் 1 வந்துட்டு ஸ்கூல் திறக்க போது, காலேஜ் திறக்க போது, ஃபீஸ் கட்ட முடியல, யூனிஃபார்ம் வாங்க முடியல, ஷூ வாங்க முடியல. ஏக்கத்தோடு ஜெபிக்கிற அன்பு பிள்ளைகளுக்காக தகப்பனே ஒரு விசை கூட நீர் ஆசீர்வதிக்க போற தயவுக்காக கூட நன்றி. உண்மை நோக்கி பார்த்த முகங்கள் ஒரு காலம் வெட்கப்பட்டு போனதில்லப்பா. ஒரு விசை கூட ஆசீர்வதிங்க தகப்பனே. உங்களுடைய பிரசனத்தை எங்களுக்கு தாங்க, உங்களுடைய வழிநடத்தலை தாங்க தகப்பனே. என்ன நோக்கத்தோடு எங்களை அழைத்துட்டு வந்தீங்களோ அந்த நோக்கத்தை இந்த திருச்சபை கட்டப்படுவதற்காக ஜெபிக்கிறோம். தேவைகள் சந்திக்கப்படுவதற்காக ஜெபிக்கிறோம். இந்த பாஸ்டரை ஆசீர்வதிங்க. ஊழியத்துல உங்களுடைய பிரசனை அவரோடு இருக்கட்டும். சகரியாவை போல ஒரு நீதிமான் தகப்பனே, உண்மையான நீதிமான் ஆசீர்வதிக்கப்படுவான். உண்மையுள்ள மனிதன் பரிபூர்ண ஆசீர்வாதங்கள் பெறுவான். மாற்றம்படி நீர் ஆசீர்வதிக்க போற தயவுக்காக கூட நன்றி.